நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை டால்பின்கள் வரவேற்ற காட்சி இணையத்தில் வைரலாகி வருகின்றது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நீண்டகாலம் தங்கியிருந்ததை முடித்துக்கொண்டு நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு பத்திரமாக திரும்பியுள்ளனர். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் ஃப்ரீடம் விண்கலம் இன்று காலை இந்திய நேரப்படி 3:27 மணிக்கு புளோரிடாவின் கடற்கரையில் தரையிறங்கியது. தரையிறங்கியதைத் தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் ஒரு சிறப்பு கப்பல் மூலம் விரைவாக மீட்கப்பட்டனர். மீட்பு பணியாளர்களின் உதவியுடன் வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் திடமான தரையில் தங்கள் முதல் அடிகளை எடுத்து வைத்தனர். இப்போது அவர்கள் டெக்சாஸின் ஹியூஸ்டனுக்கு அழைத்துக் கொண்டு செல்லப்படுவார்கள். அங்கு அவர்கள் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு மீண்டும் பழகவும் அவர்களின் நீண்ட விண்வெளி பயணத்தின் விளைவுகளிலிருந்து மீளவும் விரிவான 45 நாள் மறுவாழ்வு திட்டத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் ஃப்ரீடம் விண்கலம் தரையிறங்கிய போது விண்கலத்தை சுற்றி அட்லாண்டிக் பெருங்கடலின் பாலூட்டிகளான டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடும் காட்சிகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த அற்புதமான தருணம் நாசாவின் நேரடி ஒளிபரப்பின் போது பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி உள்ளிட்ட 11 விமான நிலையங்களை தனியார் மயமாக்க இந்திய அரசு முடிவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி 4 சர்வதேச விமான நிலையங்களும், தூத்துக்குடி மற்றும் சேலத்தில் 2 உள்நாட்டு விமான நிலையங்களும் பயன்பாட்டில் உள்ளது. மேலும் வேலூர், நெய்வேலி, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் விமான நிலையம் அமைக்க இந்திய அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் திருச்சி உள்ளிட்ட 11 விமான நிலையங்களை தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுதப்பட்ட கேள்விக்கு விமான போக்குவரத்து துறையின் இணை அமைச்சர் முரளிதர் மோகோல் எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளித்துள்ளார். அதில் திருச்சி, அமிர்தசரஸ், புவனேஸ்வர், வாரணாசி, ராய்ப்பூர் விமான நிலையங்கள் மற்றும் 6 சிறிய விமான நிலையங்களின் இயக்கம், நிர்வாகம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் அரசு மற்றும் தனியார் பங்கேற்பு திட்டத்தின் கீழ் தனியார் வசம் ஒப்படைக்க அடையாளம் காணப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் இந்த 11 விமான நிலையங்கள் தனியாருக்கு குத்தகை விடும் பணிகள் முடிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. நஷ்டத்தில் இயங்கும் விமான நிலையங்களுடன் லாபத்தில் இயங்கும் விமான நிலையங்களும் ஒரு தொகுப்பாக வழங்கப்படும். அதாவது லாபத்தில் இயங்கி வரும் புவனேஸ்வர், அமிர்தசரஸ் விமான நிலையங்களுடன் நஷ்டத்தில் இயங்கி வரும் ஹீப்லி மற்றும் காங்க்ரா விமான நிலையங்கள் தொகுப்பாக அளிக்கப்படும். இதனால் நஷ்டத்தில் இயங்கும் விமான நிலையங்களிலும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவையும் லாபம் ஈட்டுவதாக மாற்றப்படும். அரசு சொத்துக்களை பணமாக்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, மதுரை விமான நிலையங்கள் உட்பட 25 விமான நிலையங்கள் பட்டியலில் உள்ளன. முதற்கட்டமாக இந்த 11 விமான நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை 30 நாட்கள் நிறுத்துவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. 3 ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்தும் முயற்சியில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன் சவுதி அரேபியாவில் அந்த நாட்டின் மத்தியஸ்தத்துடன் நடந்த பேச்சில் 30 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டது. அது தொடர்பாக சில முன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் 2ஆம் கட்டமாக இரு நாடுகளின் தலைவர்கள் மட்டத்திலான தொலைபேசி பேச்சுக்கு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து ரஷ்ய அதிபர் புடினுடன் ட்ரம்ப் நேற்று பேச்சு நடத்தினார். 2 மணி நேரம் நடந்த இருவரின் பேச்சு குறித்து ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைனை சுற்றியுள்ள நிலைமை குறித்து இரு தலைவர்களும் விரிவான பேச்சு நடத்தினர். இதன் முடிவில் அந்த நாட்டு எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை 30 நாட்கள் நிறுத்துவதற்கு அதிபர் புடின் ஒப்புக்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் கட்டமாக உக்ரைனும் ரஷ்யாவும் இரு நாட்டு எரிசக்தி கட்டமைப்புகளையும் தாக்காமல் இருப்பதற்கான 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் அமுலாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடா மத்திய அரசு நுகர்வோர் மீதான கார்பன் வரியை ரத்து செய்யும் முடிவு எடுத்திருந்தாலும் ஒன்றான்றிய மாநில அரசு எரிபொருள் வரி குறைப்பை நிரந்தரமாக்கும் திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யாது என மாகாண முதல்வர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது.
2022 ஜூலையில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட லீட்டர் 5.7% குறைப்பு தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் ஒன்டாரியோவில் எரிபொருள் வரி லீட்டருக்கு 14.7% குறைக்கப்பட்டது. இப்போது இந்த குறைப்பை நிரந்தரமாக்கும் முடிவை ஃபோர்ட் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மார்க் கார்னி நுகர்வோர் கார்பன் வரியை நீக்குவதாக அறிவித்தார். இதன் மூலம் ஏப்ரல் 1 முதல் எரிபொருள் விலைகள் லீட்டர் ஒன்றுக்கு 19.9% வரை குறையலாம் என திருத்தி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. டக்ஃபோர்ட் கார்பன் வரிக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியவராக இருந்து வருகின்றார். எனவே ஒன்டாரியோவின் எரிபொருள் வரி குறைப்பு நிரந்தரமாகும். மேலும் கார்பன் வரி நீக்கமும் எரிபொருள் விலைகளை மேலும் குறைக்கும் வாய்ப்பிருக்கின்றது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் உள்ள பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான டெஸ்லா நிறுவனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளியில் பல டெஸ்லா கார்கள் தீப்பற்றிக் கொண்டிருக்கும் காட்சிகள் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் டெஸ்லா நிறுவனத்திற்கும் அதன் சொத்துக்களுக்கும் எதிராக தொடர்ச்சியாக நடைபெறும் போராட்டங்கள் மற்றும் சேதப்படுத்தும் செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. லாஸ் வேகாஸ் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி கருப்பு உடையணிந்த நபர் பல டெஸ்லா வாகனங்களை தீ வைத்து எரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அந்த நபர் மோலோட்டோவ் காக்டைல்ஸ் மற்றும் துப்பாக்கி கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் குறைந்தபட்சம் 5 டெஸ்லா வாகனங்கள் சேதமடைந்து அதில் 2 வாகனங்கள் முற்றிலும் தீப்பற்றியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இது பைத்தியக்காரத்தனமானது மற்றும் மிகவும் தவறானது என்று கூறினார். டெஸ்லா மின்சார கார்களை தயாரிப்பதில் மட்டுமே ஈடுபட்டுள்ளது என்றும் அது தீய தாக்குதல்களுக்கு தகுதியானது அல்ல என்றும் மஸ்க் கூறினார். எலான் மஸ்க் இந்த சம்பவத்தை பயங்கரவாதம் என்று அழைத்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாட நேரம் குறித்த பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் 1 மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ட்ரம்புடன் தொலைபேசி உரையாடலுக்கு அவர் தாமதமாகிறார் என்பதை அதிகாரிகள் எச்சரித்தும் விளாடிமிர் புடின் ஒரு வெடிச்சிரிப்புடன் அதை புறந்தள்ளியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உக்ரைன் போர் தொடர்பில் விவாதிக்க ட்ரம்ப் அனுப்பிய தூதர் ஒருவரை சந்திக்க விளாடிமிர் புடின் சுமார் 8 மணி நேரம் தாமதப்படுத்தியுள்ளார். தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் விவாதிக்க நேரம் ஒதுக்கிய பின்னர் மாஸ்கோவில் தொழிலதிபர்கள் மற்றும் வணிகர்களிடம் நேரடியாக பேசும் வருடாந்திர ரஷ்ய நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். ரஷ்ய நேரப்படி மதியத்திற்கு மேல் 4 to 6 மணிக்குள் ட்ரம்புடன் தொலைபேசி உரையாடலுக்கு புடின் ஒப்புக்கொண்டிருந்தார். இருப்பினும் அதற்கு முன்னதாக தொழிலதிபர்கள் மற்றும் வணிகர்களிடையே நேரடியாக பேசும் நிகழ்ச்சிக்கும் புடின் ஒப்புக்கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு ட்ரம்புடன் பேச ஜனாதிபதி மாளிகைக்கு திரும்ப வேண்டும் என அவர் அவசரப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மாலை 4 மணியை தாண்டிய போது நிகழ்ச்சியை நடத்தும் அலெக்சாண்டர் ஷோகின் என்பவர் ஜனாதிபதி புடினிடம் அது குறித்து பேசிய நிலையில் 6 மணிக்கு முன்னர் ட்ரம்புடன் தொலைபேசி உரையாடல் முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போதும் புடின் அவசரப்படவில்லை என்றும் கடைசியில் மாநாட்டில் இருந்து வெளியேறி ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் வந்து சேரும்போது மாலை 5 மணி என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு 2014 ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைன் பிரதேசமான கிரிமியாவை இனிமேல் ரஷ்ய பகுதி என ட்ரம்ப் ஆதரிப்பார் என தெரிவிக்கப்பட்டாலும் உக்ரைன் தரப்பில் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பது இனிவரும் நாட்களில் தெரியவரும் என தெரிவிக்கப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.